بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மற்ற எல்லா படைப்புகளை விடவும் மனிதர்களாகிய நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பே நம்முடைய அறிவு தான். எது சரி எது தவறு என்று, எது நல்லது எது கெட்டது, எது நாகரீகமானது எது அநாகரீகமானது என்று சிந்தித்து பகுத்து பிரித்தறியக்கூடிய அறிவு நமக்கு வழங்கப்பட்டிருப்பது தான் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா ஜீவராசிகளை விடவும் நம்மை சிறப்பித்து காட்டக்கூடிய ஒரு உயர் தகுதியாக அமையப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு தான் நம்ம சிறந்து விளங்குகிறோம், தனித்து விளங்குகிறோம். எப்போது ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை இழந்து விடக்கூடிய நிலை ஏற்படுமோ, தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவின் அடிப்படையில் பகுத்து பிரித்து செயல்படக்கூடிய தன்மையை அவன் இழந்து விடுவானோ, அப்போது அல்லாஹ்வினால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு உயர்நிலையை விட்டும் கீழே இறங்கி விடுகிறான், தாழ்ந்து விடுகிறான் என்று பொருள். மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய அறிவை இழக்கச் செய்யக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களிலே பல்வேறு விதமான பொருட்களுக்கும் பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கும் இடமளிக்கிறார்கள். அப்படி மனிதர்களுடைய அறிவை அதிகமாக இழக்கச் செய்யக்கூடிய மிக மோசமான இழிவான பண்புகளில் ஒன்றுதான் கோபம் என்கிற குணம். ஒரு மனிதனிடத்திலே கோப உணர்வு மேலிட்டு விட்டால் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறான், நிதானத்தன்மையை இழந்து விடுகிறான். என்ன பேசுகிறோம் என்று அவருக்கு தெரிவதில்லை, எப்படி நாம் நடந்து கொள்கிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று எல்லா விதமான தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை விதமான உயர் நிலைகளிலிருந்தும் கீழிறங்கி மோசமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக ஒரு மனிதன் அவனுக்கு கோப உணர்வு மிகைக்கும் போது அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக மாறிவிடுகிறான். இன்றைக்கு பல குற்றங்களுக்கு கோப உணர்வு தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளெல்லாம் போய் கேட்டு பாருங்க, நீங்கள் என்ன குற்றம் பண்ணீங்க, எதனால் இப்போ ஜெயிலில் இருக்கிறீங்க, என்ன காரணம், ஏன் அந்த தப்பை பண்ணீங்க என்று நாம் கேள்வி எழுப்புவோமே. ஆனால் திட்டமிட்டு குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகள் கணிசமாக இருக்கிறாங்க. பெரும்பாலும் அதிகமாக குற்றவாளிகள் சொல்வது, நான் இன்ன தவறு செஞ்சேன், வேணும்னு செய்யலை, திட்டமிட்டு செய்யலை, கோபப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன். அவர் என்ன ஒரு குற்றத்தை பட்டியலிடக்கூடியவராக இருந்தாலும் கோபத்தினுடைய விளைவாகத்தான் இந்த காரியத்தை நான் ஆத்திரத்தில் இதை செய்து விட்டேன், கோபத்தில் இதை செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய குற்றவாளிகளை தான் அதிகமாக பார்ப்போம். நாட்டில் நடைபெறக்கூடிய கொலை, வெட்டு, குத்து போன்ற பல்வேறு விதமான குற்ற செயல்களினுடைய பின்னணியில் மனிதர்களுடைய கோபம் தான் இருக்கும். கூலிக்கு கொலை செய்யக்கூடியவர்கள் இருந்தால் கூட அவர்கள் வேண்டுமானால் கூலிக்கு கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களை ஏவியவர்கள், இவரை கொல்ல வேண்டும் என்று யார் சொன்னார்களோ அவர்களுக்கு அந்த நபர்களின் மீது, அந்த நபர்களுடைய செயல்பாடுகளின் மீது கோபம் கொண்டுதானே ஆளை ஏவி விடுகிறார்கள். அடிக்கணும் சொல்பவர்களாக இருந்தாலும் கொல்லணும்னு சொல்பவர்களாக இருந்தாலும் ஏவி விடக்கூடியவருடைய கோபம்தான் பல்வேறு விதமான கொலைகளுக்கும் பல்வேறு விதமான அடிதடிகளுக்கும் காரணமாக அமைகிறது. இப்படி பல குற்றங்களினுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால் கோப உணர்வாகத்தான் இருக்கிறது. சொந்த பந்தங்கள் பகைத்துக் கொள்வது, உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்லுறவு சீர்கெடுவதற்கும் கோபம் காரணமாக இருக்கும். கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார், அந்த வார்த்தை நிமித்தமாக நீண்ட காலமாக சொந்த பந்தங்களாக இருந்தவர்கள், இரத்த உறவுகளாக நல்லுறவை பேணி நடந்து கொண்டவர்கள், ஒரு வார்த்தை நிமித்தமாக 2 சொந்த பந்தங்கள் பிரியக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். 10 வருஷமாக பேசாமல் இருப்பாங்க, 5 வருடங்களாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இருக்காது. இவர் அவர் வீட்டுக்கு போகிறதில்ல, அவர் இவர் வீட்டுக்கு போகிறதில்ல. ஏன் இவ்வளவு பகைத்து கொள்கிறீர்கள், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னு வைங்க, இல்லை அன்னைக்கு கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அதை மறக்கவே முடியாதுன்றார். அப்போ கோபப்பட்டு கோபத்தின் வெளிப்பாடாக வெளிப்படுகிற ஒரு வார்த்தை கூட உறவுகளுக்கு மத்தியில் பல பிரிவுகளை, நீண்ட பிரிவுகளை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் இந்த கோப உணர்வு எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத நாம் அறிந்து கொள்ள போதுமானது. அதனால தான்
இஸ்லாமிய மார்க்கம் மோமின்களுக்கு இந்த கோப உணர்வை வெறுக்கத்தக்க ஒரு பண்பாக, இழிவான ஒரு பண்பாக நமக்கு போதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், லா தக்லப், நீ கோபப்படாத, கோபப்படாத என்கிற அறிவுரை அவருக்கு முன் வைக்கிறார்கள். திரும்பவும் அவர் கேட்குறாரு, சரி எனக்கு வேறு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க. திரும்பவும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தக்லப், நீ கோபப்படாத. பல முறை அந்த நபித்தோழர் அந்த மனிதர், இல்லை எனக்கு வேறு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னு திருப்பி திருப்பி அவர் கேட்ட போதும், ஃபரத்தத மிராரன், பல முறை தனக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று அவர் வேண்டிய போதும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது லா தக்லப், நீ கோபப்படாத என்கிற இந்த அறிவுரைத்தான் முன்வைக்கிறார்கள். பல முறை தன்னிடத்தில் அறிவுரை வேண்டிய போதும் நபிகள் நாயகம் அவர்கள் உறுதியாக கராராக கோபப்படாதங்கிற அறிவுரையை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு முஸ்லீம் அதில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும், எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அதை ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு பண்பாக, முஸ்லீமிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பாக ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். இப்போ கூட நம்ம இடத்துல ஒருத்தர் அந்த சம்பவமே கோபப்படாமல் நடைபெறுவதற்குரிய ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்ல இயலும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, பா எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. திடீர்னு சொல்கிறோம் கோவப்படாதங்கிறோம். அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குற நேரத்தில் கோவப்படாதுன்னு சொன்னான், அறிவுரை சொல்லுங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கே கோவப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க, நான் என்ன கோவப்பட்டேனா? அங்கேயே கோவப்பட ஆரம்பிச்சிடுவார். அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கும்போது கோவப்படாதுன்னு யாராவது சொல்லுவோமா? எப்போ சொல்லுவோம்? ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்பட்டு சச்சரவு ஏற்பட்டு ஒருவர் ரெண்டு பேருக்கு கைகலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும்போதேப்பா கோவப்படாதன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வார்கள். அதை கூட ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனம் இருக்காது. அமைதியாக இருக்கிற ஒரு மனிதர் அறிவுரை சொல்லுங்கன்னு வந்து கேட்கும்போது நீ கோவப்படாதன்னு சொன்னால் அதுவே நமக்கு கோபத்தை உண்டாக்குமா இல்லையா? இத்தனைக்கும் பலமுறை அவர் பலமுறை கேட்ட போதும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? கோவப்படாத கோவப்படாத கோவப்படாத. இப்படி பலமுறை ஒருத்தருக்கு சொன்னால் என்ன ஆகும்? அப்போ கேட்க வந்தவருடைய கோபம் இல்லாத ஒரு தன்மையும் அந்த சம்பவத்தில் மிளறுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு பாருங்களேன். அறிவுரைன்னு ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்குறாரு, சொல்லிட்டோம், இல்லை எனக்கு வேறு ஏதாவது சொல்லுங்கள், வேறு ஏதாவது சொல்லுங்கள், வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டால் உனக்கு ஒரு வேலை இல்லையா? இப்போ தானே சொன்னேன் கோவப்படாதுன்னு சொன்னா இல்லையா? போக வேண்டியதானேன்னு நம்ம திருப்பி அனுப்பிடுவோம். ஒன்றுக்கு பல முறை கேட்கின்ற பொழுது நமக்கு கோபம் வந்துடும். நபிகள் நாயகம் அவர்கள் கோபப்படாதே என்பதையே கோபப்படாமல் சொல்றதா இருந்தால், ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்படுகின்ற பொழுது கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணி கோபப்படாதப்பா என்பதையே மென்மையாக பலமுறை அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த பண்பு ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ நம்மளாம் இப்படி இருப்போமான்னு கேட்ட கேள்விக்குறி. நம்ம இடத்துல ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு, உங்கள் இடத்துல உள்ள விசேஷமான குணம் என்ன? இல்லை நான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட மாட்டேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படியா, எதுக்குமே கோவப்பட மாட்டீங்களா? இல்லை எதுக்கும் கோவப்பட மாட்டேன். உங்களை திட்டினா கூட கோவப்பட மாட்டீங்களா? திட்டினா கூட கோவப்பட மாட்டேன். முட்டாள்னு சொன்னாலுமா? முட்டாளுன்னு சொன்னாலும் கோவப்பட மாட்டேன். பைத்தியக்காரன் சொன்னாலுமா? அதைத்தான் கோவப்பட மாட்டேன்னு சொல்கிறேன்னா இல்லையான்னு அதையே கோவப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ கோபம் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பலர் அதை தங்களுடைய ஒரு பெருமைக்குரிய ஒரு பண்பாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் கூட நிதானம் விளக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அந்த தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இல்லாமல் இந்த அறிவுரை நமக்கு சொல்வது ஒவ்வொரு முஸ்லிம்களும் இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு என்பதற்கு எடுத்துக்காட்டு. குர்ஆனும் அதை போதிக்கிறது. மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பு அல்லாஹ் சொல்கிறான். இறையச்சவாதிகளிடத்தில் மோமின்களிடத்தில் என்னென்ன பண்புகள் மிளிர வேண்டும், அவரிடத்தில் ஜொலிக்க வேண்டும் என்பதை சொல்லும்போது ஒரு காதிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள். கோபம் வரும்போது விழுங்குவார்கள் என்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்படின்னா என்ன? கோபத்தின் வெளிப்பாடாக பல காரியம் நடக்கும். வார்த்தைகள் தடிக்கும், பல வார்த்தைகள் வந்து கொட்டும், கையில் அடைக்கிற பொருளையெல்லாம் தூக்கி வீசக்கூடிய ஒரு நிலை வரும். எதுவுமே ஒரு இறையச்சவாதி அப்படிப்பட்ட மோசமான லெவலுக்கு இறங்கிட மாட்டார். அவர் கோபத்தை விழுங்குவார், தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வார். எந்த வெளிப்பாட்டையும் செயல்படுத்தாமல் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கையில் கிடைக்கிற வார்த்தையெல்லாம் தூக்கி போடுறது, உடைக்கிறது. சில பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு பொறுமையாக இருக்கிறங்குவான். கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் தூக்கி வீசினதுக்கப்புறம், வார்த்தைகளெல்லாம் அள்ளி கொட்டியதுக்கப்புறம் அவருக்காண்டி பொறுமையாக இருக்கிறேன், இவருக்காண்டி பொறுமையாக இருக்கிறேன், இல்லை நடக்கிறதே வேறன்னு சொல்வார். எல்லாத்தையும் சொல்லி முடித்ததுக்கு பிறகு சொல்வார்கள். அப்போ மூமின்கள் உள் காதிமீனல் கைல, கோபத்தை விழுங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு அவங்க இந்த கோபம் தங்களிடத்தில் வராத அளவுக்கு கவனம் செலுத்துவாங்கன்னா, நல்ல மக்களோட பழகி கொண்டிருக்கும் போது கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம்.
மூடர்கள் அறிவியினர்களை நாம் எதிர்கொள்ளும் போது பெரும்பாலும் நமக்கு கோவம் டென்ஷன் நமக்கு எப்போ வரும்? தேவையில்லாத ஆட்கள் அறிவிலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களிடத்தில் நாம் பேச்சு வழக்கில் ஈடுபடும் போது அவங்க தானே கோபம் ஊட்டக்கூடிய வகை விதத்தில் நாம் செயல்படுவார்கள். அப்போது கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான். இபாது ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன் அலல் அர்ல். அல்லாஹ்வினுடைய அளவற்ற அருளாளனின் அடியார்கள் பூமியில் எப்படி நடந்து செல்வார்கள் தெரியுமா? யம்ஷூன் அலல் அர்லி ஹவுனா, பூமியில் பணிவாக நடந்து செல்வார்கள். அதே வேளை ஒய்தா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், அறிவியினர்கள் மூடர்கள் அவரிடத்தில் பேசினால் காலு சலாமா, சலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். அறிவிலிகள் அவர்களை எதிர்கொண்டு கோபத்தை உண்டாக்குற மாதிரி முட்டாள்கள் பேசினா எப்படி பேசுவாங்க? கோபத்தை உண்டாக்குற மாதிரி தானே பேசுவார்கள். அப்படி பேசினாலும் கூட அவங்க கோபப்பட மாட்டாங்க, சலாம்னு சொல்லிட்டு இடத்த விட்டு நகர்ந்து விடுவாங்க, அவங்க புறக்கணிச்சிருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பண்பை கொண்டு மோமின்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். சொல்லப்போனால் இந்த கோபம் என்கிற குணம் ஷைத்தானால் தூண்டப்படுகிற ஒரு குணம். ஷைத்தானுடைய அடிப்படையான பண்பு அது. அவன் அல்லாஹ்வின் அருளிலிருந்து தூரமானதற்கு உண்டான காரணமே கோப உணர்வு தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். மலக்குமார்கள்லாம் மரியாதை செய்கிறாங்க, இவனுக்கு கோபம் வருது. என்ன கோபம்? இந்த இப்லீஸுக்கு ஷைத்தானுக்கு கோபம் ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று செயல்படுவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறான். நான் ஏன் ஆதமுக்கு மரியாதை பண்ணணும்? அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர். ஹலக்தனி மின்னாரி ஓ ஹலக்தஹு மின் தீன், என்ன நீ நெருப்பால் படைச்சிருக்கிற, அவர் களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு ஆளு. நெருப்பு போய் களிமண்ணுக்கு மரியாதை செய்யணுமா? நான் அவரிடத்தில் பணிஞ்சு போகணுமா? முடியாதுன்னு கோவப்பட்டு வார்த்தைகள்லாம் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டுப்பட மறுக்கிறான். அதனால் இறைவனினுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாகி இறைவனின் அருள் இருந்து தூரமாக்கப்படுகிறான். அப்போ ஷைத்தான் எப்படி கோபப்பட்டு அதன் விளைவாக அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக மாறினானோ அது மாதிரி நம்மளை மாற்றுவதற்கு நாமும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகணும், அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகள் எல்லாம் பேசணும், அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய விதமாக செயல்படணும் என்று நம்மை தூண்டுவதற்கு தான் இந்த கோபம் என்கிற உணர்வு ஷைத்தானால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி அந்த அந்த பண்பு வருகின்ற பொழுது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷைத்தான் அவன் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமானதைப் போல நம்மையும் தூரப்படுத்துவதற்கு, கைசேதப்படுவதற்கு, கவலைப்படுவதற்கு ஷைத்தான் நம்மளை தூண்டுறான் அப்படிங்கிறத விளங்கணும். ஏன்னா ஷைத்தானுடைய லட்சியத்தில் ஒன்றே ஈமான்தாரிகளை கவலைப்பட வைப்பதும் ஈமான்தாரிகளை மூமின்களை கைசேதப்பட வைப்பதும் தான் அவனுடைய லட்சியம். இந்த உலகத்திலையும் கைசேதப்பட வைக்கணும், மறுமையிலையும் கைசேதப்பட வைக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ரகசியம் பேசுவதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது இன்னமன் நஜ்வா மின ஷைத்தான், ரகசியம் பேசுதல்ங்கிறது அது ஷைத்தானால் உண்டாக்கக்கூடிய ஒன்று. ஒரு 3 பேர் இருக்கும்போது 2 பேர் பேசக்கூடாது. 5 பேர் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் பேசுறது தப்பு இல்லை. ஒருவர் மாத்திரம் தனித்து விடப்படக்கூடிய விதத்தில் ரகசியம் பேசும்போது அவருக்கு தவறான ஒரு எண்ணத்தை அது உண்டாக்குமா இல்லையா? அப்போ அதை கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஷைத்தானுடைய பண்பு என்று சொல்லப்பட்டு விட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இது ஏன் செய்யும்படி ஷைத்தான் தூண்டுகிறான் என்றால் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை கவலை அடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஷைத்தான் இந்த பண்பை தூண்டுகிறான். மூமின்களை கவலைப்பட கைசேதப்பட வைக்கிறது. கோபப்பட்டவங்களாம் பின்னால் என்ன செய்கிறாங்க? கோபப்பட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, வீடே ரணகலமாயிரும். அதுக்கப்புறம் உட்காந்து கைசேதப்படுவார், கவலைப்படுவார். இன்னும் இருந்தால் நான் அந்த வார்த்தையை நான் பேசியிருக்கக்கூடாது, அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி நான் செய்திருக்கக்கூடாது. கவலை வருதா இல்லையா? கைசேதத்திற்குரிய ஒன்றாக நம்முடைய செயல்பாடு அமைந்து விட்டதா இல்லை? இதை செய்ய வேண்டும் என்பதற்கு தான், இப்படியான நம்முடைய செயல்பாடுகளை மோசமான செயல்பாடுகளாக மாற்றுவதற்கு தான் ஷைத்தானின் புறத்திலிருந்து இந்த கோபம் நமக்கு உண்டாக்கப்படுகிறது என்று நமக்கு மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேர் இருந்தாங்க. 2 பிள்ளைகளும் ஒரு வணக்க வழிபாட்டை செய்தார்கள். இது கர்ரபா குர்பானன். இருவரும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுவதற்குரிய ஒரு வழிபாட்டை செய்யும் போது ஃபத்து குப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர், ஒருவர் செய்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொருவர் செய்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கல. 2 சகோதரர்கள், ஒருவருடைய அமல் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், இன்னொருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படலை. அது அவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அப்போ அமல் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆள் சொல்கிறாரு, அது என்ன ஓ அமல் மட்டும் ஏற்றுக்கப்படுது, ஏன் அமல் ஏற்றுக்கப்படலை, ஒன்று சும்மா விட மாட்டேன், குத்துலன் நக்க உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார், கோவப்பட்டு சொல்கிறார். அவர் பதிலுக்கு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நல்ல நபர் சொல்கிறார், நீ என்ன செஞ்சாலும் நான் எதுவும் செய்கிறதா இல்லை, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நான் அமைதியாக தான் போகிறேங்கிறாரு. கடைசியில் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த சகோதரர்
கோபப்பட்டு தன்னுடைய சகோதரனை கொலை செஞ்சிடறாரு. அப்போ கோபம் என்பது கொலையில் கொண்டு போய் விடுது பாருங்க. அதனால் அவர் என்னவாகிறாரு? நஷ்டமடைந்த ஒரு நபராக மாறி விடுகிறார். அவர் தானே கொலையை முதலாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அப்போ ஒரு பாவமான காரியத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் என்கிற அடிப்படையில் மறுமை நாள் வரையிலையும் அவருக்கு பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு தீமைக்கு முன்னுதாரணமாக இருந்துட்டாருங்கிற அடிப்படையில். அப்போ மறுமை நாள் வரையிலையும் பாவத்தை சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம் அவரின் புறத்திலிருந்து ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? கோபம் தான் காரணமாக இருந்துச்சு. நிதானத்தை இழந்தது தான் காரணமாக இருந்துச்சு. அவருடைய அமலெல்லாம் ஏற்றுக்கிட்டானா சரி, அவர் சரியாக செஞ்சுருக்கிறாரு, நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு விளங்கி புரிந்து நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை அவர் அடைந்திருப்பாரே. ஆனால் இப்போ அல்லாவின் புறத்திலிருந்து பாவத்திற்குரிய ஒரு நபராக மாறி இருப்பாரா? இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. நிறைய முஸ்லீம்கள் நம்மளே பல பேர் கோபப்படுறத பெருமையாக சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நண்பர்கள் வட்டத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, சில பேர் எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னு வைங்க, என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. அது பெருமையாக. என்ன பேசுகிறேன்னு உனக்கே தெரியலைன்னா நீ பைத்தியக்காரன்னு அர்த்தம். அவனுக்கு தான் என்ன பேசுகிறேன்னு அவனுக்கே தெரியாது. அறிவை இழந்ததை பெருமையாக யாராவது சொல்லுவானா? நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியலைங்கிறது அறிவை இழந்த ஒரு தருணம் தானே. நம்மளை அல்லாஹ் எதை கொண்டு உயர்வுபடுத்தினானோ அதை இழந்ததை பெருமையாக நம்ம சொல்லுவோம் சொன்னால், அப்போ அந்த கோபம்ங்கிற அந்த குணத்தினுடைய விளைவை உணராத தன்மை தானே. என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாமல் போயிடும், என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அதை பெருமையோடு பேசக்கூடிய ஒரு நிலை மக்களிடத்தில் இருக்குது. காரணம், கோபப்படுவது வீரத்தின் அடையாளமாகவும் கோபத்தை கட்டுப்படுத்தி மென்மையாக நடந்து கொள்வது கோழைத்தனத்தின் அடையாளமாகவும் சமூகத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு. இது கோபப்பட்டானா சரியான வீரப்பா, என்ன மாதிரி கோபப்படுறாரு, என்ன மாதிரி ஆக்ரோஷப்படுறாரு, அடித்து தூள் கிளப்பிட்டார்ல, 4 மிதி மிதிச்சிட்டார்ல, கழுத்துலேயே 2 மிதி, காலில் 2, அதை ஒரு பெருமையா. அதுவே ஒருத்தன் பொறுமையாக இருக்கிறான்னு வைங்க, கோவப்படாமல் நிதானமாக இருக்கிறான்னா இவன் சரி, இவன் அப்பாவி, இவன் நல்லவன் இல்லை, இவன் கோழை அப்படிங்கிற முத்திரை குத்தக்கூடிய தன்மை மக்களிடத்தில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு மாற்றமான பார்வையை நமக்கு முன் வைக்கிறாங்க. வீரன் கோழைங்கிறத கோவப்படுறதை வச்சு நீங்கள் அளவீடு செய்கிறீங்களா? அல்லாஹ்விடத்தில் இந்த அளவுகோல் கிடையாது. லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, அடுத்தவனை அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது. இன்னம ஷதீது உள்ளது எம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலம். உண்மையில் வீரன் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் எம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலம், கோபத்தின் போது யார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவன்தான் அல்லாஹ்விடத்தில் உண்மையான வீரன் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. மனிதர்களுடைய பார்வைக்கு டோட்டலாக வித்தியாசமான ஒரு பார்வையை ரசூலுல்லாஹ் முன் வைக்கிறாங்க பாருங்கள். நம்ம கோபப்படுவதை வீரத்தின் அடையாளமாகவும் பொறுத்து கொள்வதை கோழைத்தனத்தின் அடையாளமாகவும் நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ கோபப்படாமல் உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வீரத்தின் அடையாளம். அவன்தான் உண்மையான வீரன், அல்லாஹ்விடத்தில் அவன்தான் வீரன் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாலான நேரங்கள் எப்படி செயல்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு என்ன? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்துக்கு மகுடம் சூட்டுகிறான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறான் என்றால் சும்மாவா? அந்த அளவுக்கு நற்குணம், எல்லா நற்குணமும் நிறைந்திருந்தது. இந்த கோபப்படாத குணமும் பல நேரங்களில் ரசூலுல்லாஹ்வை கோபப்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகள் புறக்காரணங்கள் அமைந்த போதும் கூட ரசூலுல்லாஹ் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு யூதர் போகும்போது உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன நீ சாவுன்னு அர்த்தம். சும்மா இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை ஒருத்தர் போகும்போது நீ சாகுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போவோமா இல்லையா? அப்போது கூட நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஓ அழைக்க, சேம் டு யூன்னு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நீ என்ன சொன்னி அது உனக்கே இப்படின்னு சாதாரணமாக சாஃப்டாக நடந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் நபிகள் நாயகம் அவர்களுடைய செயல்பாடு இருந்ததுங்கிற பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் அது அல்லாஹ்விடத்தில் துஆவும் செஞ்சாங்க. இறைவா, ஒரு நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு, நீண்ட ஒரு பிரார்த்தனை, அற்புதமான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையில் இடம்பெறக்கூடிய ஒரு சின்ன வாசகம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. எவ்வளோ ஆழமான பொருளை கேட்குறாங்கன்னு பாருங்கள். அஸ்அலுக்க கலிமத்தல் ஹக்கி ஃபிர் ரிதா உல் கதப். இறைவா, நான் கோபத்தின் போதும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் சரி, உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன். பாருங்கள், யாரெல்லாம் நான் நார்மலாக இருக்கும் போதும் அப்பவும் உண்மையை பேசணும், கோபப்படும் போதும் கலிமத்தல் ஹக், உண்மையின் வார்த்தையை, சத்தியத்தின் வார்த்தையை நான் சொல்ல வேண்டும், அந்த வாய்ப்பை எனக்கு தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எதை பிரார்த்தனையாக கேட்டார்களோ, ஏன்னா ஒரு மனுஷன் கோவப்படும் போது உண்மைக்கு மாத்தமாக பேசுவான், மனமுரண்டா பேசுவான். அவனுக்கே தெரியுது உண்மை கிடையாது, இது பொய், அவர் அப்படி நடக்கலை, இவர் இப்படி செய்யலை, அப்படி இருந்தாலும் நீ அப்படி தான் செஞ்ச, அது அப்படி தான் நடந்துச்சு. அந்த கோபம் அவனை பொய் பேச வைக்கும். அது அந்த இழி குணம் எண்ணத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பாருங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் கோபப்பட்டாலும் சரி உண்மைக்கு மாற்றமானதை நான் பேசிடக்கூடாது, உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு தா என்று நபிகள் நாயகம் கேட்டாலும் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. ஒரு சமயம் ரசூலுல்லாஹ்வுடைய சம்பவங்கள்லாம் நிறைய சொல்ல இயலும். பள்ளிவாசலில் வந்து ஒருத்தர் சிறுநீர் கழிச்சார், அப்போ கூட ரசூலுல்லாஹ் கோவப்படலை. ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் துண்டை போட்டு ஒருத்தர் இறுக்கி எனக்கு தர்மத்தை தான் கேட்டார், அப்பவும் ரசூலுல்லாஹ் கோவப்படலை. பல சம்பவங்களை சொல்ல இயலும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலேயே நடந்த சம்பவங்களை பாருங்களேன். ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் நாம் கோபத்தை வெளிப்படுத்துகிற இடம் எதுவாக இருக்கும்னா, நம்மை விட அதிகாரத்தில் கீழ்நிலையில் உள்ளவங்ககிட்ட தான் எளிமையாக கோவப்பட்டுரும். நம்ம வேலை பார்ப்போம், ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், ஒரு ஹோட்டலில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்குறோம். நம்ம முதலாளி இடத்துல நம்ம கோபத்தை காட்ட முடியுமா? அவர் என்ன நம்மளை திட்டினாலும் சரி, என்ன நம்மளை பழித்தாலும் சரி, கேட்டுக்கிட்டு இருப்பதை தவிர நமக்கு வேறு வழி இருக்காது. அதை பெருமையாக வந்து சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன் தெரியுமா, என் முதலாளி என்ன காரி துப்புனார், கண்ட கண்ட வார்த்தைகளை பேசினார், திட்டினாரு, நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், உள்ளுக்குள்ளே தான் திட்டிக்கிட்டேனே ஒழிய நீ நாசமாக இப்போ ஒளிஞ்சு போன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே திட்டி கொண்டேனே தவிர வெளியே நான் எதுவுமே செய்யலையே, செய்ய முடியாது. அது பெருமை கிடையாது, அது ஒரு புகழத்தக்க ஒரு பண்பு கிடையாது. எப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கணும், நம்மை விட அதிகாரத்தில் வலிமையில் குறைந்தவர்களாக பலவீனமான மக்களாக இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு தவறளிக்கும் போதோ அல்லது அவரிடத்தில் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்குரிய அதிகாரம் நமக்கு இருக்கின்ற பொழுது நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்களை எடுங்க, அவங்களாம் நம்முடைய கோபத்திற்கு மிக எளிதாக இரையாகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர் வீட்டில் வெளியே நிறைய வேலையில் இருப்பார், வெளியே டென்ஷனில் இருப்பார், உள்ளுக்குள்ளே வந்தார்னா பிள்ளைங்க வந்து வாப்பான்னு சொல்லிக்கிட்டு அத்தான்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வந்தாங்கன்னு வைங்க, ஒரே மிதி. நானே டென்ஷனில் வர்றேன், கடுமையான கோபத்தில் வர்றேன், என்ன சூழ்நிலை உனக்கு தெரியுமே, என் மேனேஜர் என்னென்ன சொன்னான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எல்கேஜி படிக்கிறான், யூகேஜி படிக்கிறான், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் என் மேனேஜர் என்னை பார்த்து என்னென்ன வார்த்தைகள் கேட்டான் தெரியுமா, நீ என்ன இங்கே என்ன பார்த்து ஓடி வர போன்னு சொல்லி திட்டக்கூடிய அப்போ குழந்தைகள் அவங்களெல்லாம் ரொம்ப இலகுவாக நம்முடைய கோபத்திற்கு இரையாக ஆக்கிடுவோம். அதே மாதிரி நம்முடைய மனைவி ஒரு டீ கேட்பார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, மூதே உருப்பிடுமா சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, அப்போ தான் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளாகவே அவர்களை திட்டக்கூடியவர்களாக குடும்பத்தில் உள்ள சக உறுப்பினர் நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பெற்றோரை இப்படியாக பழிக்கக்கூடிய நிலை என்பது எதை வெளிப்படுத்துதுன்னா, நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள்ட்ட மிக எளிதாக நம்ம கோபப்படுவோம் என்பதை வெளிப்படுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை விட கீழ்நிலையில் உள்ள எந்த நபரிடத்திலையும் கோபத்தின் வெளிப்பாடை காட்டலை. யூதர்கள் பழித்த போதும் சரி, பள்ளியாசில சிறுநீர் கழித்த போதும் சரி, அது மாத்திரமில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் அனஸ் அவங்க சொல்கிறாங்க, ஹதீம்துலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர சினீன், ரசூலுல்லாஹ்வுக்கு நான் 10 வருட காலம் பணிபுரிந்தேன், ரசூலுல்லாஹ்வுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்புகள்லாம் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன், ஒரு முறை கூட ரசூலுல்லாஹ் என்கிட்ட கோவப்பட்டது கிடையாது. 10 வருஷம் வேலை பார்த்த ஒரு ஆள் இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியுமா? சும்மா கிடையாது. 10 வருஷம் 10 வருடம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு நான் பணிவிடை புரிந்தேன், ஒரு முறை கூட ரசூலுல்லாஹ் இடத்துல கோவப்பட்டதில்லை. எந்த அளவு கோவப்பட்டதில்லை, லிம ஃபால்த கதா, ஏன் இதை இப்படி செய்தாய், இதை ஏன் நீ செஞ்ச, ஏன் இவ்வாறு செய்தாய், இப்படி கூட ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டதில்லை என்று அனஸ் அவர்கள் சான்றளிக்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த குணத்துக்கு, மகுடம் சூட்டிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நற்பண்புக்கு எவ்வளோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு பணியாளர் சொல்கிறார், பணியாளர்னா ரொம்ப இலகுவாக கோவப்படுவோமா இல்லையா? அதுவும் அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் கடைக்கு வந்துட்டார், இவர் ஓனரு, வேண்டப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டார், பணியாளர் அவடத்தில் ஒழுங்காக நடக்கலன்னு வைங்க. ஏன்னா ஹோட்டலுக்கு போகும்போது பல ட்ரிக்ஸில் போவாங்க நிறைய பேர். போனோம்னா சில பேர் எப்படி பிளான் பண்ணி போகிறதுனா, அந்த ஓனர் உட்காந்துருப்பார்ல, அதுக்கு நேராக போய் உட்காரணும் பாய், ஏன் அப்போ தான் அவர் கவனித்து சொல்வார், யார்ட்ட ஏய் இவர் என்னன்னு பாரு, இவர் தண்ணி கேட்குறாரு கொடு, சாப்பாடு கேட்குறாரு கொடு, சாம்பார் ஊற்று, சட்னி ஊற்று, யார் சொல்வாராம், ஓனர் சொல்வாராம். இப்படி வேண்டப்பட்ட இப்படி பல தந்திரத்தில் வரக்கூடியவர்கள், வேண்டப்பட்ட ஒருவர் வந்து உட்கார்ந்துட்டார், அவடத்தில் ஊழியர் சரியாக நடக்கலன்னு வைங்க, கையில் கிடைக்கிற பொருளை தூக்கி வீசுறதும், பணியாளர்களை நடத்தக்கூடிய விதம் மோசமாக திட்டுவதும், பல பேர் முன்னிலையில் மோசமாக திட்டுவதும், பழிப்பதும், அவர்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தாரை திட்டுவதும், கையில் கிடைக்கிற பொருளை தூக்கி வீசுவதும், இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறாங்க பாருங்க. ஏன் இதை செய்தாய் என்று கூட 10 வருட காலம் பணிபுரிந்த பணியாளர் அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், என்ற ரசூலுல்லாஹ் கோவப்பட்டதை நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அவங்க வீட்டில் கூட, இறுதி அந்த சம்பவத்தை சொல்லிக்கிறோம், வீட்டில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை தலை வலிக்குதுங்கிறாங்க, வார சாங், ஐயோ கடுமையாக தலை வலிக்குதே அப்படின்னு ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க.
அப்போ ரசூல்லா வந்து நல்லெண்ணத்தின் பேரில் ஆயிஷா உங்களுக்கு சொல்கிறாங்க, ஆயிஷா உனக்கு தலை வலிக்குதுங்கிறேன், ஏதாவது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, அல்லாஹ் நாடி உனக்கு எதுவும் நடந்து விட்டால் உனக்காக வேண்டி நான் பிரார்த்திப்பேன், உனக்காக வேண்டி நான் துவா செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆயிஷா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க கோவப்பட்டு சொல்கிறாங்க, ஓஹோ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், நான் எப்போ மௌத்தா போவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்காக வேண்டி துவா செய்கிறதுன்னு அவங்க எப்படி விளங்கிறாங்க? நான் தலைவலிக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஆறுதல் சொல்லாமல் நான் எப்போ மௌத்தா போவேன், நான் மரணித்ததற்கு பிறகு எனக்கு துவா ஓதிப்புட்டு நீங்கள் மற்ற மனைவிமார்களோடு நிம்மதியாக இருக்கலாம்னு இப்படியே கேட்குறாங்க, நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்குறீங்களா? இப்படி கோவப்படுத்துகிற மாதிரி நிறைய வார்த்தைகளை அள்ளி கொட்டுறாங்க. இப்படி ஒரு சூழல் நம்ம வீட்டில் நினச்சின்னு வைங்க, இவர் வேட்டியை மடித்து கட்டிடுவார், பாய் நீயா நான் பார்த்துருவோமா, நீயும் பேசு நானும் பேசுகிறேன், நீ தூக்கி சமையல் கட்டில் உள்ள பொருளை தூக்கி நீ வீசு, நான் என்னுடைய ஏன் சம்மந்தப்பட்ட பொருளை தூக்கி நான் வீசுகிறேன், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்னு இவர் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு இறங்கிடுவார். அது மாதிரி நேரத்துல எல்லாம் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு கூலாகணுமா இல்லையா? கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படியான ஒரு சூழல் பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தனிஞ்சு போகணும். அப்போ தான் ஷைத்தானுக்கு அங்கே வேலை இருக்காது. ரெண்டு பேரும் ஈடு கொடுத்து பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டு பதிலுக்கு பதில் முறைத்து கொண்டு இருப்போமே, ஆனால் கணவன் மனைவியை பிரிப்பதையே இலக்காக கொண்டு செயல்படுகிற ஷைத்தான் மிக எளிதாக வார்த்தைகளினூடாக உள்ள பூந்துருவான், குடும்பத்தை பிரித்து விட்டுருவான். அது மாதிரி நேரத்தில் நம்ம வெளியே போயிடணும். அப்படியா சரியில்லை போல், நிலைமை சரியில்லை, கலவர சூழலாக மாறுது, டெல்லி கலவரத்தோட பெரிய கலவரமாக போயிடும் போல இருக்குது, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம்னு போயிடணும். அதை விட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருப்போம். ரசூல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிம்பிளாக ஒரே வார்த்தையில் இவ்வளோ ஆயிஷா அவர்கள் பல வார்த்தைகளை தடித்து அள்ளி கொட்டிய போதும் கூட ரசூல்லா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஆயிஷா மொதல் தலைவலிக்குது நீ சொன்ன, இப்போ நான் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னாங்க. உனக்கா தலைவலி? இப்போ அனவார் அசா, இப்போ நான் தான் தலைவலின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் அதை நகைச்சுவையாகவும் மாற்றி விட்டு ஆயிஷா அவர்களையும் கூல் பண்ணுற விதமாக சொல்லி அந்த பிரச்சனையான சூழலை, கோபம் உச்சத்தில் போகக்கூடிய ஒரு சூழலை தணிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியான இந்த பண்புகளை வந்து நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நாம் பின்பற்றணும், கடைபிடிக்கணும். சில அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் கோவப்பட்டு சொந்த நண்பர்களை பகைத்து, உறவுகளை பகைத்து, சொந்த பந்த மக்களை எல்லாம் பகைத்து கொண்டு பேசாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு கோபத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மேலே இறங்கிடுமே, இப்படி நம்முடைய ஒரு அற்ப கோபத்தின் வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு திங்களும் அதே போல் ஒவ்வொரு வியாழனும் அடியார்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த திங்கள் வியாழன் 2 நாள்லையுமே அல்லாஹ் யார் யாரெல்லாம் இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு வழங்கலாம். இவருடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, இன்னும் அடியாருடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு வழங்குறான். அதனால தான் திங்கக்கிழமை நோன்பு வைப்பது, உபரியான நோன்புகளை திங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். வியாழக்கிழமை வைக்கிறதுக்கு வழிகாட்டினாங்க. ஏன்னா நம்ம நோன்பு வைத்த நிலையில் நம்முடைய செயல்பாடு அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அப்போ திங்கள் வியாழன் மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது இணை கற்பிக்காத, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாத அடியாருடைய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க சொல்கிறான். இதெல்லாம் மன்னிச்சிருங்கிறான். 2 பேருக்கு மன்னிப்பு இல்லை. எந்த 2 பேரு? அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இறைவா இந்த 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க, 2 பேரும் இன்னும் சமாதானமாகலை, 2 பேரும் இன்னும் பேசிக்கிறது இல்லை, சுமூகமாக அவங்களுக்குள்ள ஒரு உறவு இல்லைன்னு மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா அப்போ அந்த 2 பேருக்கு மன்னிப்பு வேண்டாம், பெண்டிங்கில் வை. உத்துருக்கு ஹாதைனி, இந்த இருவரையும் விட்டு விடுங்கள். எதுவரையிலையும் விட்டு விடுவது? ஹத்தா யுஸ்தலிஹா, அவர்கள் எப்போது சமாதானம் அடைகிறார்களோ அப்போ அந்த 2 ஃபைலை என்கிட்ட கொண்டு வந்தால் போதும். நல்லா அது என்ன ஃபைல்? அது மன்னிப்பு வழங்கப்படுகிற நேரம். மன்னிப்பு வழங்கப்படுகிற நேரம் நம்முடைய ஃபைல் அல்லாஹ்விடத்தில் போகணுமா இல்லையா? திங்கள் வியாழனில் போனால் தானே நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், அருள் கிடைக்கும். அது கிடைத்து விடக்கூடாதுங்கிறதுக்கு தானே ஷைத்தான் இந்த பகை உணர்வையெல்லாம் ஏற்படுத்துகிறான். அப்போ இந்த கோபத்திற்கு நாம் இரையாகி விடாமல் இறைவனின் அருளிலிருந்து தூரமாகி விடாத விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.